ஹலோ ஆல். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 2 ஜெனரல் இங்கிலீஷோட நியூ டாபிக்ஸ் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு வரோம். அதுல ரைட்டிங் ஸ்கில்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு டாபிக் தான் அகெயின் குவெரீஸ் அப்படின்ற ஒரு டாபிக்மா. ஸோ நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். ஐ ஹோப் தி ஸ்க்ரீன் வில் பி விசிபிள். ஓகே, இன்னைக்கான டாபிக் பேர் என்ன சொன்னேன்? குவெரீஸ். சரிங்களா? என்கொயரி, அதுல இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருப்போமா? என்கொயரி. என்கொயரி அப்படின்னா என்னம்மா? என்கொயரி பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல, அமெரிக்கன் இங்கிலீஷ்ல இன்கொயரி. என்ன மட்டும் மாறும். ஆனா இந்த குவெரி சேமா இருக்கும். இந்த குவெரி தான் யாருன்னா இந்த குவெரீஸ். குவெரினா ஒருமை, சிங்குலர்ல சொல்றோம். குவெரீஸ்னா பன்மை, ப்ளூரல்ல சொல்றோம். ஸோ குவெரீஸ் அப்படின்னாலே என்னன்னா வினவுதல். ஓகேங்களா? வினவுதல்மா, கேள்வி. கேள்வியை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா குவெரீஸ் அப்படின்னு சொல்றோமா, கேள்வி. உங்களுக்கு என்னெல்லாம் என்கொயரினா இப்ப சில கேள்விகள் இருக்கு. குவெரீஸ்னா எப்படி எப்படிலாம் கேள்வி கேட்கலாம். ஸோ அப்போ ரைட்டிங் ஸ்கில்ல யூனிட் 3 இல்லைங்களா? ரைட்டிங் ஸ்கில்ஸ்ல 10 கொஷின் நமக்கு வரும். இந்த 10ல டைப்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ் எப்படிலாம் நம்ம எழுதுவோம், என்னென்ன வகைகளான லெட்டர்ஸ் இருக்கு, ஃபார்மல், இன்ஃபார்மல், பிஸ்னஸ், பர்சனல், இது எல்லாமே பார்த்தோம். அதுக்கப்புறமா இன்ஃபரன்சஸ் பார்த்தோம். இன்ஃபரன்சஸ் எப்படி ஒப்பீனியனுக்கும் ஃபேக்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்களை பார்த்தோம். இப்போ நம்ம குவெரீஸை பார்க்குறோம். குவெரீஸ் கிளியரா? ஸோ இந்த குவெரீஸ் பேசிக்கான கான்செப்ட் தாம்மா. எப்படிலாம் கொஷின் கேட்கலாம் அப்படின்றத பார்த்துட்டு பேசிக்கா அதுல இருக்க சின்ன எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். புக்ல உங்களுக்கு பெருசா குவெரீஸை பத்தின டீட்டெயில்ஸ் இல்லை. இந்த டைப் ஆஃப் கொஷின்ஸ் எல்லாம் எப்படி கேட்பாங்க அப்படின்ற டவுட் இன்னுமே பர்சிஸ்டண்டா இருக்கு. நமக்கு தெரிஞ்ச எல்லா மெத்தடுமே நம்ம அப்ளை பண்ணிடலாம். அது போக நமக்கு மாடல் எதுனா வந்து அவங்க இது பண்ணாங்கன்னா டெஃபினட்டா கிளியர் கட்டா இதுதான் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ வித் நோ ஃபர்தர் டிலே நம்ம வந்து கிளாஸ்க்குள்ள போயிடலாம். குவெரீஸ் அப்படின்னா ப்ராசஸ் ஆஃப் ஆஸ்கிங் கொஷின்ஸ் டு கேதர் இன்ஃபர்மேஷன், கிளாரிஃபை டவுட்ஸ் ஆர் சீக் கன்ஃபர்மேஷன். குவெரீஸ் அப்படின்றது எதுக்காக தானே? மேக்கிங் குவெரீஸ். மேக்கிங்னா உருவாக்குறது, குவெரீஸ்னா கேள்வி கேட்குறது, கேள்விகளை உருவாக்குதல், இதுதான் பொருள். ப்ராசஸ் ஆஃப் ஆஸ்கிங் கொஷின்ஸ், கேள்விகளை கேட்கிற ப்ராசஸுக்கு பேர் தான் மேக்கிங் குவெரீஸ். கேள்வி எதுக்காக கேட்போம்மா? டு கேதர் இன்ஃபர்மேஷன். எதனா உங்களுக்கு டவுட்டு அது தெரிஞ்சுக்கணும்னா கேள்வி கேட்போம். போனியா வந்தியான்னு கேள்வி கேட்போம்ல. அவங்க போனாங்களா இல்லையா, என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னா அப்ப நீங்க கேள்வி கேட்பீங்க. கிளாரிஃபை டவுட்ஸ், அப்படியே போயிருந்தாலும் இது உண்மைதானா, இப்படிதான் இருந்ததா, பாத்தியா அப்படின்னு கேட்போம்ல. இப்போ டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கிறதுக்காக கேட்கணும். டு சீக் கன்ஃபர்மேஷன், ஒரு விஷயம் கன்ஃபார்மா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காகவும் நம்ம என்ன பண்றோம், அது கொஷினை கேட்கிறோம் அப்படின்றத பார்க்கணும். கிளியர்? ஸோ மேக்கிங் குவெரீஸ் அப்படின்றது ஆஸ்கிங் கொஷின். எதுக்காக அந்த கேள்விகள் கேட்கப்படுதுன்னா டு கேதர் இன்ஃபர்மேஷன், கிளாரிஃபை டவுட்ஸ் அண்ட் டு சீக் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுது. கிளியரா? ஸோ அடுத்து இங்கிலீஷ் கிராமர். Queries are formed using interrogative sentences which usually begin with question words or auxiliary verbs. கிராமரை பொறுத்த வரைக்கும் குவெரிஸ் வந்து எதுக்காக ஃபார்ம் பண்றாங்கன்னு சொல்றாங்க? யூசிங் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ். அப்போ 4 டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் தெரியணும். அப்பதான் அதுல ஒரு வகையான இன்ட்ராகேட்டிவ் எதுன்றதை நம்மளால சொல்ல முடியும். தேர் ஆர் 4 டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ். 4 வகையான வாக்கியங்கள் இருக்கு. இது நம்மளோட கிராமர்ல இது ஒரு முக்கியமான டாபிக்கா, தனி டாபிக்கா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா அசர்ட்டிவ் அல்லது டிக்ளரேட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகை. ரெண்டாவது இன்ட்ராகேட்டிவ். நம்மளோட புக்ஸ்ல இது எல்லாமே இருக்கு. ஓகேங்களா? தேர்ட் ஒன் இம்பரேட்டிவ். ஃபோர்த் ஒன் எக்ஸ்கிளமேட்டரி.
எக்ஸ்கிளமேட்டரி. ஓகேங்களா? இந்த 4 வகையான வாக்கியங்கள், இத ஒரு வகையிலேருந்து இன்னொரு வகைக்கு எப்படி மாத்துறது? இது எல்லாமே நமக்கு என்னவா இருக்குன்னா, இப்போ நியூ சிலபஸ்ல ஆட் ஆயிருக்கு. நம்ம ஒன் பை ஒன் பார்ப்போம். இது வந்து கிராமர் டாபிக். கிராமர். ஓகேங்களா? இப்ப நான் உங்களுக்கு புதுசா ஆட் பண்ண டாபிக்கே கொண்டு போயிட்டு இருக்கிறதுனால, ரைட்டிங் ஸ்கில்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து டிரான்ஸ்லேஷன்ஸ் பார்ப்போம். அதுக்கப்புறமா கிராமர், வொக்காபுலரில எதெல்லாம் புதுசா ஆட் பண்ணியிருக்காங்களோ, அத நம்ம டெஃபினட்டா கொண்டு போலாம். ஓகேங்களா? அப்போ இதுல இந்த செகண்ட் டைப் இருக்கு இல்லையா? இன்ட்ராகேட்டிவ் டைப் ஆஃப் சென்டென்ஸ். அதுல தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இன்ட்ராகேட்டிவ்ல தான் நம்மளுடைய குவேரீஸ ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இன்ட்ராகேட்டிவ் அப்படின்றது ஒண்ணும் இல்ல. கொஷினிங் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். கேள்வி கேட்கறது தான் உங்களுக்கு இன்ட்ராகேட்டிவ். கொஷினிங் தான் வந்து இன்ட்ராகேட்டிவ். இன் இங்கிலீஷ் கிராமர், queries are formed using interrogative sentences. ஓகேங்களா? ஒண்ணு கொஷின் வேர்ட்ல வரும், அப்படி இல்லைன்னா ஆக்சிலரி வேர்ப்ல வரும். அப்போ நமக்கு என்ன தெரியணும்? ஃபர்ஸ்ட் கொஷின் வேர்டுனா என்ன, ஆக்சிலரி வேர்ப்னா என்னன்னு தெரியணும். கொஷின் வேர்டு, ஆக்சிலரி வேர்ப், ஆக்சிலரி வேர்ப், ஆக்சிலரி வேர்ப். ஓகேங்களா? கொஷின் வேர்டுனா யாரெல்லாமா? இந்த WHல வருதுல, அதெல்லாம் கொஷின் வேர்டு. வாட்டு, வேரு, ஹவ், ஹவு லாங், வாட்டு, வேரு, ஹவ் லாங், வென்னு, விச், வேரு, இதெல்லாமே என்ன இருக்கு? WHல வருது. அதை விட்டா ஹவ் வரும். ஓகேங்களா? அதை விட்டா ஹவ் அப்படின்றது வரும். இப்போ WHம் ஹவ்வும் தான் யாருன்னா கொஷின் வேர்டுமா. ஒன்னு அப்போ கொஷின் கேட்கறனால எப்படி இருக்கும்? இந்த கொஷின் வேர்ட்ல வரும். வேர் ஆர் யூ கோயிங், வாட் ஆர் யூ டூயிங், விச் இஸ் யுவர் புக், ஓகேங்களா? ஹவு லாங் ஆர் யூ டிராவலிங், ஹவ் இஸ் யுவர் ஹவ் அபவுட் யுவர் ஹெல்த், எல்லாமே என்னதான் இந்த கொஷின் வேர்டுல ஸ்டார்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா ஒரு கொஷின் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னு சொல்றாங்க, ஆக்சிலரி வேர்ப்ல. ஆர் யூ கம்மிங் வித் அஸ்? இப்போ நான் கேட்கிறேன், ஆர் யூ கம்மிங் வித் அஸ் அப்படின்னு நான் கேட்கிறேன். எங்க கூட வரீங்களா அப்படின்னு நான் கேட்கிறேன். கேள்விதான். ஆனா என்ன இருக்கு? WH வேர்டோ ஹவுன்ற வார்த்தையும் இல்ல, ஆறு அப்படின்ற வார்த்தை இருக்கு. இந்த ஆறு, வேறு, இஸ், எது அது எல்லாமே நம்ம என்னன்னு சொல்றோம்? ஆக்சிலரி வேர்ப்னு சொல்றோம். அப்போ இது ரெண்டுமே நல்லா கிளியரா தெரியணும். இதெல்லாம் கொஷின் வேர்டு என்னென்ன, ஆக்சிலரி வேர்ப் என்னென்னு தெரியணும். ஸோ கொஷின் வேர்டுன்னு போட்டு ஒரு செட் எழுதிக்கோங்க. அடுத்து ஆக்சிலரி வேர்புன்னு போட்டு ஒரு செட் எழுதிக்கோங்க. நான் அகைன் எழுதி போடுறேன். கொஷின் வேர்டுன்னு போட்டு எழுதிக்கோங்க, நோட் டவுன் பண்ணிக்கோங்க. இன்னொரு பக்கம் ஆக்சிலரி வேர்புன்னு போட்டு எழுதிக்கோங்க. ஓகேங்களா? வாட், வேர், விச், வை, ஹவு, ஹவு லாங், when, whom, whose, who, இது எல்லாமே கொஷின் வேர்டு அப்படின்னு எழுதிக்கோங்க. ஓகேவா? ஆக்சிலரி வேர்ப்ல என்னெல்லாம் வரும்? இஸ், ஆம், ஆர், பி, வாஸ், வேர், பீன், பீயிங், ஹாஸ், ஹாவ், ஹேடு, எல்லாத்தோட ஐஎன்ஜி ஃபார்மும் வரும். ஓகேங்களா? டூ, டஸ், டிட், டன்னு, இது எல்லாமே என்னன்னா ஆக்சிலரி வேர்ப்ல வரக்கூடியதாக அமையும். ஓகேங்களா? ஈவன் மாடல்ஸ் கூட வருமா? மாடல்ஸ், மாடல் வேர்ப்ஸ் யாருமா? மாடல்ஸ் கேனு, குட்டு, ஷாலு, ஷுட்டு, வில்லு, கேட்போல வில் யூ ப்ளீஸ் கலெக்ட் த, கேட்போம் இல்லைங்களா? அப்போ கேனு, குட்டு, ஷாலு, ஷுட்டு, வில்லு, வுட்டு எல்லாமே ஸோ மாடல்ஸ் அப்படின்னு சொல்றோம். கிளியரா? இப்போ இந்த வார்த்தைகளை பேஸ் பண்ணி கேள்வி ஒரு வாக்கியம் உருவாகுதுன்னா அதுதான் என்னதுன்னா அது வந்து ஒரு குவரி, வினா வாக்கியம். தமிழ்ல கேள்வி வாக்கியம் அதேதான்.
ஸ்டார்டிங்ல இவங்கெல்லாம் இருப்பாங்க அல்லது இவங்கெல்லாம் இருப்பாங்க. இவங்கள பேஸ் பண்ணி தான் கேள்வி உருவாக்கப்படும். கிளியரா? பாப்போமா? ஓகே. ஸோ queries can be direct or indirect. கேள்வி எப்படி இருக்கலாமா? நேரா இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிற மாதிரியும் இருக்கலாம். நான் உங்ககிட்ட கேட்டேன்றதை நீங்க இன்னொருத்தவங்க கிட்ட சொல்ற மாதிரியும் இருக்கலாம். 2 வகையான queries-உம் இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? கிளியரா? ஃபாலோ பண்ண முடியுது இல்லையா? ஸோ 2 வகையான queryமா. ஒண்ணு நான் டைரக்ட்டா உங்ககிட்ட கேட்கிறேன். வாட் இஸ் யுவர் நேம்ன்னு நான் கேட்கிறேன். அதுவும் query தான். என் பேர் என்னன்னு மேம் கேட்டாங்கன்னு சொல்றோம் இல்லைங்களா? அதுவும் query தான். கிளியரா? அப்ப டைரக்ட், இன்டைரக்ட். அண்ட் தே ஃபாலோ ஸ்பெசிஃபிக் கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ். இது எல்லாத்துக்குமே கிராமட்டிக்கலா ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குன்னு சொல்றோம். ஸோ ஒன் பை ஒன் பார்ப்போம். இப்போ queryனா என்ன? அந்த டாபிக் என்னன்னு உங்களுக்கு கிளாரிட்டி தெரிஞ்சுட்டா போதுமா? கொஷின் எந்த வகையில கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஸோ queryயோட வகைகள் பார்க்கலாமா? எஸ் ஆர் நோ கொஷின். எஸ் ஆர் நோ. இந்த மாதிரியான கொஸ்டின் எதுல தான் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்றாங்க. இப்ப நான் வாட் இஸ் யுவர் நேம்னு கேட்டா எஸ்ன்னு சொல்லுவோமா? வேர் இஸ் யுவர் பர்த் பிளேஸ்ன்னு கேட்டா நோன்னு சொல்லுவோமா? கிடையாது. அப்போ WH கொஸ்டின்ல என்ன வராதுன்னா எஸ் ஆர் நோ வராது. WH கொஸ்டின்ல என்ன வராது? எஸ் ஆர் நோ வராது அப்படின்னு தெரியணும். அப்போ ஆக்சிலரி வெர்ப் இருக்கு இல்லையா? ஆக்சிலரி வெர்ப்ல தான் என்ன வரும்? எஸ் ஆர் நோ வரும் அப்படின்னு தெரியணும். அதான் ஹெல்பிங் வெர்ப். பாருங்க இஸ், ஆர், வாஸ், வேர், டு, டஸ், டிட், கேன், குட், வில், வுட், ஷால், ஷுட், மே, மைட், மஸ்ட், ஹாவ், ஹேஸ், ஹேட். இந்த வார்த்தைகள்லாம் வச்சு ஸ்டார்டிங்ல கேள்வி கேட்கப்பட்டிருந்தா அது எஸ் ஆர் நோ கொஸ்டினா இருக்கும். இப்போ நான் அதே தான் சொல்றேன் அகைன். ஆர் யூ ஜாயினிங் த பார்ட்டி? ஆர் யூ வில்லிங்? ஆர் யூ கம்மிங்? இஸ் திஸ் யுவர் புக்? இதெல்லாம் நான் கேட்கிறேன்னா எஸ், நோ அப்படின்ற 2 பதில்ல எதனா ஒரு பதில் தான் முதல்ல வரும். ஓகேங்களா? ஸோ சிம்பிளா எஸ் ஆர் நோ வச்சு நம்ம பதில் சொல்லக்கூடிய கேள்விகள் எதுல உருவாகும்? இந்த ஆக்சிலரி வெர்ப் வச்சுதான் ஸ்டார்டிங்ல உருவாகும். மாடல் வெர்ப்ஸை வச்சுதான் உருவாகும். இப்போ பாருங்க. இஸ் ஷி கம்மிங் டு த பார்ட்டி? இஸ் வச்சு உருவாகி இருக்கா? கொஸ்டின் மார்க் இருக்கா? அவ பார்ட்டிக்கு வராளா அப்படின்னு கேள்விதான் கேட்கிறோம். இஸ் வச்சு இருக்கா? அப்போ எஸ் ஷி இஸ். ஆமா வரா. நோ ஷி இஸ்ன்ட். இல்ல வரல. இப்ப 2 பதில் தான் இருக்கும். கிளியரா? டு யூ லைக் காஃபி? டு வச்சு இருக்கா? கொஸ்டின் மார்க் இருக்கா? இதுவும் என்னதான்? கேள்விதான். டு யூ லைக் காஃபி? உங்களுக்கு காஃபி பிடிக்குமா? கேள்வி. இல்ல எஸ் ஐ டூ எனக்கு பிடிக்கும். நோ ஐ டோன்ட் எனக்கு பிடிக்காது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியதா வரும். கிளியரா? அப்போ ஃபர்ஸ்ட் டைப் என்ன? எஸ் ஆர் நோ கொஸ்டின். எஸ் ஆர் நோ கொஸ்டின் எதுல மட்டும் தான் ஃபார்ம் பண்ண முடியும்? ஆக்சிலரி வெர்பை வச்சு மட்டும்தான் ஃபார்ம் பண்ண முடியும். ஆக்சிலரி வெர்ப்ஸ் எல்லாம் யார் யாரு? பி ஃபேமிலி, ஹாவ் ஃபேமிலி, டூ ஃபேமிலி. அதுக்கப்புறமா மாடல் வெர்ப்ஸ். இதுக்கு சிம்பிளி பதில் ஒன்னு எஸ் வரணும் இல்ல நோ வரணும். அதுக்கப்புறமா தான் ஸ்டேட்மெண்ட் வரும். இப்போ ஸ்டார்டிங்ல யாருதான் இருப்பாங்க? இந்த வார்த்தைகள் வச்சுதான் வரும். இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். இல்லையா? ஸோ அடுத்து பார்க்கலாமா? WH கொஷின். WH கொஷின்ஸ். இது இன்ஃபர்மேஷன் கொஷின். இதுல இருந்து நம்ம இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? இதுல இருந்து நம்ம என்ன கலெக்ட் பண்ணுவோம்? இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுவோம். தீஸ் queries எதுல ஸ்டார்ட் ஆகுமா? WH வேர்ட்ஸ்ல ஸ்டார்ட் ஆகும். பாருங்க வார்த்தைகள் பாருங்கம்மா. வாட், வேர், வாட் என்னமா? என்ன. ஓகேங்களா? வேர்மா? எங்கே, எங்கே. வென்னுனா எப்போ. வைனா ஏன். ஹூனா யாரு. ஹூம்னா யாருக்கு அல்லது யாரை அப்படின்ற கேள்வி கேட்கும். விச்னா எது. ஹூஸ்னா யாருடைய. ஹவ்னா எப்படி. சோ இத்தனை கேள்விக்கான பதில் கேட்கறதுக்காக கிடைக்கக்கூடியதுதான் இந்த WH கொஷின்ஸ் அப்படின்னு சொல்றோம். வாட் இஸ் யுவர் நேம்? உங்க பேர் என்னன்னு கேட்கும்போது அந்த ஒரு பர்டிகுலர் நபருடைய பெயர் சொல்லப்படும். எங்க நீங்க வசிக்கிறீங்க? வேர் டு யூ லிவ்? நான் சென்னையில இருக்கேன். இப்போ அந்த கேள்விக்கான பதில் நமக்கு கிடைக்கும். கிளியரா? ஸோ இது செகண்ட் டைப். ஸோ அடுத்து தேர்ட் டைப். சாய்ஸ் பேஸ்டு கொஷின்ஸ்.
choice-based questions. These questions offer 2 or more options and typically include or. Choice-நாலே நம்ம இது என்கிட்ட ஒரு என்கிட்ட ஒரு whatever என்கிட்ட ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. இந்த சைடு ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. இது ஒரு கலரு, இது ஒரு கலரு. சாய்ஸ் பேஸ்ட்னா ஆர் வருமா? ஒன்று இது வாங்கணும், இல்லை இது வாங்கணும். ஒன்று இது எடுத்துகிட்டு போகணும், இல்லை அதை எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லணும். 2 ஆர் மோர் ஆப்ஷன்ஸ், ஒன்றுக்கும் மேற்பட்ட விஷயங்கள் வச்சு 2த்துக்கும் மேற்பட்ட ஆப்ஷன்ஸை கொடுத்து கேட்குறாங்கன்னா 2 ஆர் மோர் ஆப்ஷன்ஸ் ஆர் வச்சு. டு யூ ப்ரிஃபர் டீ ஆர் காஃபி இருக்கா? டீ ஒன்று, காஃபி ஒன்று, ஆர் வச்சு வந்திருக்கு. சாய்ஸ் கேட்குறாங்க, உங்களுக்கு டீ பிடிக்குமா இல்லை காஃபி பிடிக்குமா அப்போ ஒரே பதில் தான் வரும், எனக்கு டீ தான் பிடிக்கும். will you go to school or stay at home? நீ ஸ்கூல் போறியா இல்லை வீட்டிலே இருக்கியா? 2 விஷயம் கேட்குறது. ஐ வில் கோ டு ஸ்கூல், இல்லை நான் ஸ்கூலுக்கே போகிறேன். அப்போ சாய்ஸ் பேஸ்டு கொஸ்டினாக வரும். அப்போ ஆர் வச்சு வரும் அப்படின்னு சொல்றாங்க. சாய்ஸ் வச்சு வருதுனாலே அது ஆர் வச்சு வரும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளியர்? டேக் கொஷின்ஸ், கொஷின் டேகுமா, ஓகேங்களா? கொஷின் டேகு ஒரு கொஷினை ரீகன்ஃபார்ம் பண்ண, ஓகேங்களா, கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வியை ரீகன்ஃபார்ம் பண்ண பயன்படுத்தக்கூடிய விஷயம் தான் என்னன்னா இந்த கொஷின் டேகு, ஓகேங்களா? அப்போ ஆல்ரெடி நான் சொல்றேன், he is coming, அவன் வருகிறான் அப்படின்னு நான் சொல்றேன். he is coming. டேகோட ஸ்ட்ரக்சரே எப்படி இருக்கும்? ஒரு கமா, அப்புறம் ஒரு கொஷின் மார்க் வரும், ஓகேங்களா? வந்திருக்கக்கூடிய வர்பை வச்சுதான் நம்ம டேக் போடுவோம் அப்படின்றத பார்க்கிறோம். வந்திருக்கக்கூடிய வேர்பை வச்சுதான் நம்ம டேக் போடுவோம், இல்லைங்களா? அப்போ இதுல என்ன வேர்ப் இருக்கு? இஸ்ன்றது தான் வேர்பு, ஓகேவா? ஸோ அப்போ இது பாசிட்டிவா இருந்தா டேக் நெகட்டிவ், இது நெகட்டிவா இருந்தா டேக் பாசிட்டிவ். இது பாசிட்டிவா இருக்கு, ஸோ வர்றது என்னவா வரும்? இஸ்ன்ட் அப்படின்னு வரணும். அதுவும் எப்படி இருக்கணும்? கான்ட்ராக்ஷன் ஃபார்ம்ல இருக்கணும், சுருக்க வடிவில் இருக்கணும். நெகட்டிவா எழுதும்போது சுருக்கமா இஸ் நாட்னு எழுதக்கூடாது. எப்படி எழுதணும்? அதுக்கு பதிலா இஸ்ன்ட்னு எழுத போறோம். கிளியரா? அப்ப இஸ்ன்ட்னு இருக்கு. ப்ரொனவுன் இருக்குன்னா அந்த ப்ரொனவுன் அப்படியே வரலாம், அதனால ஹி, ஹி, ஓகேங்களா? இல்ல அங்க ராஜுன்னு இருந்தாலும் என்னதான் வந்திருக்கும்? அதே ஹீ தான் வந்திருக்கும். ராஜுவை ஹீன்னு மாத்திருப்போம், ஹீன்னு இருந்தா ஹீயே போட்டுப்போம். இந்த மாதிரி என்ன இருக்கு நமக்கு? கொஸ்டின் டேக்ல நிறைய ரூல் இருக்கு. இது எதுக்காக கேட்கிறோம்? ஹீஸ் கம்மிங், அவன் வரானா? இஸ்ன்ட் ஹீ, அப்படியா அப்படின்னு திருப்பி நம்மளே கேட்கிறோம், இல்லைங்களா? அதுதான் என்னன்னா இந்த டேக் கொஸ்டின். கிளியரா? ஷார்ட் கொஸ்டின் நமக்கு தனியாவே கிராமர்ல டாபிக் இருக்கு, அதனால நம்ம பார்க்கலாம். A short question added at the end of a statement to confirm information. அவன் வரானா? அப்படியா அப்படின்னு கேட்கிறோம், இல்லைங்களா? அதுதான் ஷார்ட் கொஸ்டின் தான். Isn't it, doesn't he, aren't he, இதெல்லாம் கேட்கிறோம். ஷார்ட் கொஸ்டின் எண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ல வரும். கன்ஃபார்ம் இன்ஃபர்மேஷன், இன்ஃபர்மேஷனை கன்ஃபார்ம் பண்றதுக்காக வரக்கூடியது தான். கிளியர்? இஃப் தி சென்டென்ஸ் இஸ் பாசிட்டிவ் த டேக் இஸ் நெகட்டிவ் அண்ட் வைஸ் வெர்சா. அதான் சென்டென்ஸ் பாசிட்டிவா இருந்தா டேக் நெகட்டிவ், இது நெகட்டிவா இருந்தா டேக் பாசிட்டிவ், அப்படியே மாறி மாறி வரும். வைஸ் வெர்சா, ஓகேங்களா? எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? யூ ஆர் கம்மிங், யூ ஆர் கம்மிங், ஆர் போடுவோமா? பாசிட்டிவா இருக்கா, அப்போ நெகட்டிவா வரணுமா? கான்ட்ராக்ட் சுருக்கம் ஃபார்ம்ல வரணுமா? ஆர் நாட்னு எழுதக்கூடாது, அருண்ட்னு எழுதுறோமா? ஸோ வந்துச்சா? யூ இருக்கு, அப்படியே யூவே வந்துடணும். ப்ரொனவுன் இருந்தா ப்ரொனவுனே வந்துடணும். ஹி டிடன்ட் கால், டிடன்ட் நெகட்டிவா இருக்கா, அப்போ டேக் பாசிட்டிவா இருக்கணும். பாசிட்டிவா அப்படியே தான் எழுத முடியும், இதை சுருக்க முடியாது. அடுத்து ஹி இருக்கா, அப்படியே ஹி போடுறோம், டிட் ஹி. கிளியர்? ஸோ இதுதான் டேக் கொஷின்ஸ். கிளியரா? ஸோ அடுத்து இன்டைரக்ட் கொஷின்ஸ். இன்டைரக்ட்னா அதுதான் நேரா இப்போ WH கொஸ்டின் வச்சு கேட்குற அப்படின்னா டைரக்ட் கொஸ்டின், அப்படி இல்லைன்னா அது இன்டைரக்ட் கொஸ்டின். தீஸ் ஆர் பொலைட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ். பொலைட் ஃபார்ம், ஓகேங்களா? டைரக்டா ஒரு கேள்வி கேட்க மாட்டாங்க, பட் அது கேள்வியா தான் இருக்கும். நம்ம இப்போ எக்ஸாம்பிள்ல பார்க்கலாம். இன்டைரக்ட் queries யூஸ் phrases like, அதான் phrases-ஆ யூஸ் பண்ணுவாங்க. could you please, do you know, I wonder if, இந்த மாதிரிலாம் வந்ததுன்னா அது இன்டைரக்ட் கொஸ்டின் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. அது வாக்கியங்களாக உருவெடுக்கும் அப்படின்னு சொல்றது தான். இப்போ நான் கேட்கிறேம்மா,
ரயில்வே ஸ்டேஷன் எங்க இருக்கு அப்படின்னு கேட்கறாங்கன்னா அது டைரக்ட் கொஸ்டினா. எங்கே அப்படின்றத வார்த்தை யூஸ் பண்ணிக்கலாம். வேர் அப்படின்னு யூஸ் பண்ணும்போது அது டைரக்ட் கொஸ்டின். Could you tell me where the railway station is? எனக்கு ரயில்வே ஸ்டேஷன் எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கும்போது அதுவும் கேள்விதான். ஆனா இன்டைரக்டா கேட்கணும். டைரக்டா ரயில்வே ஸ்டேஷன் எங்கே அப்படின்னு கேட்கல. எனக்கு ரயில்வே ஸ்டேஷன் எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கும்போது ரயில்வே ஸ்டேஷன் எப்படி போகணும் அப்படின்றத சேர்த்து சொல்லுதா. அப்போ பொலைட் ஃபார்மா இருக்கும். ஓகேங்களா? ரொம்ப பண்பா பணிவா கேட்கக்கூடிய கேள்விகளாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும். Could you tell me please? இந்த மாதிரிலாம் வரும். Do you know where we are going? நம்ம எங்க போறோம்னு உங்களுக்கு தெரியுமா? கேள்விதான். I wonder if this gonna happen. எனக்கு இது நடக்குமா அப்படின்ற சந்தேகம் இருந்துட்டே இருந்ததே. சோ இதெல்லாமே பொலைட்டாக கேட்கக்கூடிய கேள்விகள். கிளியரா? அப்ப டைரக்டானா உங்களுக்கு கொஸ்டின் வார்த்தை வருமா? கொஸ்டின் வேர்டு வரும். அப்படி இல்லைன்னா அது இன்டைரக்ட்மா. அவ்வளவுதான். கிளியர்? சோ இதோட என்ன முடியுது? குவரிஸ் முடியுது. அது எப்படி அப்படின்றத அகைன் பார்த்துட்டு எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், அதோட எம்சிக்கு எப்படி கேட்பாங்க அப்படின்றத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ரொம்ப சிம்பிள் தான். ஓகேங்களா? குவரிஸ்னா என்ன? கொஷின் கேட்கறது. எதுக்காக கொஷின் கேட்போம்? இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண, டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்க, கன்ஃபார்ம் பண்ணிக்க. ஸோ குவரிஸ் வந்து இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ்ன்னு சொல்றோம். ஓகேங்களா? வினா வாக்கியம் அப்படின்னு சொல்றோம். கொஷின் வேர்ட்ல வரும், இல்லைன்னா ஆக்சிலரி வெர்ப்ல வரும். கொஷின் வேர்ட்ல என்னெல்லாம் பார்த்தோம்? வாட், வேர், வென், ஹவ் இதெல்லாம். ஆக்சிலரி வெர்ப்ல இஸ், ஆர், டூ, டஸ், ஹேட், ஹாவ் இதெல்லாம். குவரிஸ் வந்து டைரக்டாவும் இருக்கும், இன்டைரக்டாவும் இருக்கும்னு பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைப் எஸ் ஆர் நோ கொஷின். ஸோ இது ஆக்சிலரி வெர்பு மாடல் வெர்பை வச்சுதான் ஸ்டார்ட் ஆகும்னு பார்க்குறோம். அப்போ அதுக்கான ஆன்சர் எஸ் ஆர் நோ வரும்னு பார்க்குறோம். டபிள்யூஹெச் கொஷின் இன்ஃபர்மேஷன் டைரக்டா சொல்லும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சாய்ஸ் பேஸ்டு கொஷின் ஆர் வச்சு வரும். 2 அல்லது 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுல சாய்ஸ் வச்சு வரக்கூடியது நம்மளுடைய இந்த சாய்ஸ் பேஸ்டு கொஷின்ஸ்ன்னு பார்க்குறோம். டேக் கொஷின்ஸ் என்னென்ன கொஷின் டேக்ஸ் அப்படின்னு பார்த்தா கொஷினை ஆல்ரெடி கேட்ட கொஷினை ஷார்ட் கொஷினை ரீகன்ஃபார்ம் பண்றதுக்காக கேட்கக்கூடியது தான் ஷார்ட் கொஷினா வரக்கூடியது இந்த டேக். அது பாசிட்டிவ் அந்த நெகட்டிவ், நெகட்டிவ்னா பாசிட்டிவ், கான்ட்ராக்டட் ஃபார்ம்ல வரக்கூடியது இதெல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். இன்டைரக்ட் கொஷின் பொலைட் வடிவத்துல கேட்கறது. எங்களை ரொம்ப டைரக்டா கேட்க மாட்டோம். எப்படி போகணும், என்ன பண்ணணும் அப்படின்னு டைரக்டா எங்க எப்படி அப்படிலாம் கேட்க மாட்டோம். அதுக்கான வழியை சொல்ல முடியுமா, பார்க்க முடியுமா, பேச முடியுமான்னு கேட்கறது என்னதான் ஒரு கேள்வியாகத்தான் இருக்கும். எங்களை இந்த வார்த்தைகளை நினைச்சுக்கோங்க. could you tell me, do you know, I wonder if இதெல்லாம் நினைச்சுக்கோங்க. கிளியர்? ஸோ அப்போ ரூல்ஸ் என்ன? கரெக்ட் வேர்ட் ஆர்டர். யூஸ் த கரெக்ட் வேர்ட் ஆர்டர். கொஸ்டின் வேர்ட்ஸ் கம் அட் த பிகினிங் ஃபாலோட் பை த verb. வேர்டு கரெக்ட் வேர்ட் ஆர்டர் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்பா. ஃபார் எக்ஸாம்பிள் கொஸ்டின் வேர்டு WH கொஸ்டின் வந்தா அதுல முன்னாடி வரும் இல்லைங்களா? வேர் இஸ் யுவர், வேர் இஸ் யுவர் பென்சில் அப்படி கேட்கிறோம்னா கொஸ்டின்ல என்ன வருது? ஃபர்ஸ்டே கொஸ்டின் வேர்டு தான் வருது. ஆர் யூ லிசனிங் அப்படி கேட்கிறேன். ஆர் யூ லிசனிங் இதுல என்னதான் கொஸ்டின் வேர்டு தான் முன்னாடி வரும். இதுதான் கொஸ்டின் வேர்டு. அதுக்கப்புறமா தான் என்ன வரணும்? சப்ஜெக்ட் வரணும். சப்ஜெக்டை தொடர்ந்து தான் மெயின் வேர்பு வரணும். ஓகேங்களா? இது ஹெல்பிங் வேர்பு தான். நம்ம இஸ், ஆம், ஆர் எல்லாமே ஹெல்பிங் வேர்பு. அதை தொடர்ந்து சப்ஜெக்ட் வரணும். சப்ஜெக்டுக்கு அப்புறமா தான் மெயின் வேர்ப் வரணும். இந்த ஆர்டர் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஆர்டர்ல தப்பு பண்ணி கொஸ்டின் கேட்கலாம். அவாய்ட் டபுள் நெகட்டிவ்ஸ். ரெண்டு முறை நெகட்டிவ் வார்த்தைகள். இப்போ டோன்ட்டும் நெகட்டிவ் தான், நாட்டும் நெகட்டிவ் தான். 2 முறை சொன்னாலும் என்னதான் ஒரே பொருள் தான். அதனால நீங்க என்ன பண்ணிடணும்? ஒரு நெகட்டிவே எடுத்துடணும். அப்போ இந்த நாட் எடுத்துருங்க. டோன்ட் யூ லைக் இட் அப்படின்றது நம்ம கேட்கணும். ஓகேங்களா? டோன்ட் யூ நாட் லைக் இட்னு கேட்டா அது தப்பு. 2 நெகட்டிவ் சொற்கள் இருந்தா அதை எடுத்துடணும். கிளியரா? டென்ஸை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. மேட்ச் த டென்சஸ் வித் இப்போ அதுதான் டென்சஸ் தெரிஞ்சா இஸ் அல்லது ஆம் அல்லது ஆறு கூட V4 வரும் அப்படின்றது தான் என்ன டென்ஸ்? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸுமா. டென்ஸ்ல ஒரு டென்ஸ் யார்? இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ். ஒன்னு இஸ் அல்லது ஆம் அல்லது ஆர் கூட ஐஎன்ஜி ஃபார்ம் வரும் அப்படின்னு அது தெரிஞ்சாதான் இது கரெக்டானு சொல்ல முடியும். இப்ப பாருங்க, ஆர் வந்திருக்கான், ஐஎன்ஜி வந்திருக்கா, லிசனிங். அவன் அப்ப இது டென்ஸ் வைஸ் கரெக்டா இருக்கா? அப்ப இந்த வாக்கியமும் கரெக்டா இருக்கு. இது தொடர்ந்து சப்ஜெக்ட் வந்திருக்கா? அப்ப இந்த இது ஸ்டார்டிங்ல வந்திருக்கா? அப்ப இந்த ஸ்டேட்மெண்டோட ஆர்டர் கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். வேற எதுவுமே கிடையாது. ஸோ எல்லா வகையிலுமே அந்த கொஸ்டின் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்க போறீங்க. அவ்வளவுதான். பொலைட் ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து
ஃபார்மலா இப்ப கேக்குறீங்க. ஃபார்மல் கொஸ்டின். ஃபார்மல்னா என்ன? ஆல்ரெடி டைப்லயே பார்த்தோம், லெட்டர்ஸ்லயே பார்த்தோம். ஃபார்மல்னாலே என்னன்னா ஆஃபீஸ்க்காக உங்களோட பெரியவங்கள அந்த மாதிரிலாம் நம்ம அட்ரஸ் பண்ணும்போது ஃபார்மலா கேட்போம். அப்போ நம்ம ஃபார்மல் யூஸ் பண்ணும்போது கேன் யூ அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணணுமா? சாரி, யூ பொலைட் ஃபார்ம்ஸ் ஃபார் ஃபார்மல் queries. Well, could you assist me is formal. ஓகே ஓகே. could you pleaseன்னு சொல்லும்போது அது ஃபார்மல். ஓகேங்களா? கேன் யூ அப்படின்னு சொன்னா அது இன்ஃபார்மல் சொல்றாங்க. அந்த குட்டு வச்சு வந்தாலே ஃபார்மல். ஆல்ரெடி மேலேயே பார்த்துருப்போம்ல. இங்க பாருங்க. குட் யூ டெல் மீ, டூ யூ நோ, ஐ வண்டர், இந்த வார்த்தைகளை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கேட்கப்பட்டா அது ஃபார்மலா. ஓகேங்களா? பணிவாக கேக்குது அப்படின்னு அர்த்தமா, வேற எதுவுமே இல்லை. இதுவே கேனு வில் யூ அப்படின்லாம் வந்துச்சுன்னா அது இன்ஃபார்மல்னு சொல்றாங்க, வேற எதுவும் இல்லை. இந்த அளவுக்கு டெப்தா கேட்க மாட்டாங்க. ஏன்னா குவைரிஸ் எப்படி கேட்பாங்கன்றதே நமக்கு என்ன இல்லைன்னா இட்ஸ் லைக் நியூ, வெரி நியூ. இன்னும் நமக்கு எப்படிலாம் கேட்பாங்கன்றது தான் நம்ம சொல்லியிருக்கேன் நான் பேசிக்கா. இன்னும் மாடல் வந்துச்சுன்னா இதுதான் கன்ஃபார்மா நம்ம பார்த்த விஷயங்கள் தான் டெஃபினட்டா இருக்கும். அதுல இருந்து கொஸ்டின் பேட்டர்ன் மட்டும் எப்படின்றத நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? queries should be clear and specific to get it. அதாவது கேட்கக்கூடிய கேள்வி வந்து கிளியரா இருக்கணும்னு சொல்றாங்க, அவ்வளவுதான். ஸோ ஒரே ஒரு MCQ பார்க்கலாங்களா? ஐடென்டிஃபை WH கொஸ்டின். இதுல WH கொஸ்டினை ஐடென்டிஃபை பண்ண சொல்றாங்க. கேன் யூ WH கொஸ்டினா கிடையாது, ஆக்சிலரி வெர்ப் வச்சு வந்திருக்கு. எஸ் ஆர் நோ கொஸ்டின். கேன் யூ ஹெல்ப் மீ? எஸ் I can. No, I can't. What is your favorite food? What வச்சு வந்திருக்கா? ஆன்சர். உங்களோட ஃபேவரட் ஃபுட் என்ன? இட்லி, தோசை சொல்றோமா? கிளியர். Do you like pizza? No, I don't. வருமா? இல்ல. Yes, I like சொல்லலாம். Yes, I do. Shall we go now? Yes, we shall. ஓகேங்களா? அப்போ இதுவும் கிடையாது. WH கொஸ்டின் இதுதான். அப்போ சிம்பிளா எப்படி கேட்கலாம்? எது WH கொஸ்டின்னு கேட்கலாம், எது ஆக்சிலரி வெர்ப் கொஸ்டின் கேட்கலாம், எது பொலைட் கொஸ்டின் கேட்கலாம், இதோட டேக் என்னன்னு கேட்கலாம். ஓகேங்களா? அது போக அதுதான் டேக் கொஸ்டின் இதெல்லாம் கேட்கலாம். ஓகேங்களா? டென்சஸ் ஃபார்ம் கரெக்டா இருக்கான்னு கேட்கலாம். அது போக ப்ரொனவுன்ஸ்ல கேட்கலாமா? ப்ரொனவுன்ஸ்ல தான் என்ன வருது? ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ல. ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ல என்னென்ன வார்த்தைகள் வருமா? who, that, which, whose, whom, இந்த வார்த்தைகள்லாம் வரும். பட் ரிலேட் பண்ணி வரும். அது இல்லாம கேள்வியா வருதுன்னா கேட்கப்படலாம். ஓகேங்களா? ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன்ல கேட்கலாமா? ஒன் வேர்டு சப்ஸ்டிடியூஷன்ல கேட்கலாம். இது வாட் இஸ் த வேர்ட் ஃபார் அ பர்சன் ஹூ இஸ் அஃப்ரைட் ஆஃப் ஹைட்ஸ்? ஹைட்டுக்காக பயப்படக்கூடிய அந்த பர்சனுடைய நேம் என்ன அப்படின்றது அது ஒரு கேள்வி தானேமா. ஸோ அப்போ அது ஒன் வேர்டு சப்ஸ்டிடியூஷனாக கேட்கலாம். ஸோ கேள்வியே எப்படி வேணா கேட்கலாம். ஒகாபுலரியா கேட்கலாம். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த கிவன் வேர்டு? இந்த வார்த்தையோட மீனிங் என்ன அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா? இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ்ல கேட்கலாம். கொடுக்கப்பட்ட இடியமோடைய மீனிங் என்ன கேட்போமா? வாட் இஸ் த ஃப்ரேஸ் மீன்ஸ் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ கேள்வி வந்து கேட்கும்போது நம்ம எப்படி வேணா கேட்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்கேன். ஒரு லெட்டர் எப்படி எழுதலாம்னு கேட்கலாம். கேள்வி எந்த வகையில வேணாலும் கேட்கப்படலாமா? அதை மட்டும்தான் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? ஸோ இப்போ பேசிக் கொஸ்டின்ஸ் எல்லாமே எப்படி எப்படி கேட்கப்படும் அப்படின்றது நான் சொல்லியிருக்கேன். இது தாண்டி அவ்வளவு வந்து இம்பார்ட்டன்ட் இல்லை. ஜஸ்ட் ஐடியா தெரிஞ்சுக்கோங்க. நியூ ஒன். ஸோ எப்படி கேட்டாலும் அட்டென்ட் பண்றதுக்கு வி ஷுட் பி ரெடி அப்படின்றத மட்டும் நம்ம இப்போ கிளியர் ஆகிக்கிறோம். ஓகேவா? ஸோ இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை தாண்டி உங்களுக்கு இன்னொரு 1 or 2 கொஸ்டின் கொடுத்தேன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு நிமிஷமா வேற எப்படி கேட்கலான்றத நான் கொஸ்டின் கொடுக்குறேன். நீங்க ஜஸ்ட் அதை ஒன்ஸ் வந்து ஒரு கோ த்ரூ பண்ணிக்கோங்க. வேற எதுவும் இல்லை. எல்லாமே சொல்லியாச்சு இப்படிதான் கேட்கப்படும் அப்படின்றது. போக 1 or 2 எக்ஸாம்பிள் ஷேர் பண்ணேன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரைட்டிங் ஸ்கில்ஸ். ஸோ ரைட்டிங் ஸ்கில்ஸ் கிட்டத்தட்ட முடிச்சுட்டே வந்துட்டோமா? இன்னும் கொஞ்சம் தான். ரைட்டிங் ஸ்கில்ல ஜம்பிள்ட் ஆர்டர் எஸ் கிட்டத்தட்ட கம்ப்ளீட்டட் தான். ஓகேங்களா?
எல்லாமே காமனா நம்ம நார்மலா யோசிச்சு போடக்கூடிய மாதிரியா தான் இருக்கும். பார்த்துக்கலாம். ஓகே, அதுதான். ஸோ வேர்பை வந்து எப்படி நம்ம போடணும்? வேர்பை வந்து முன்னாடி போடணும்னு சொன்னேன் இல்லைங்களா? இப்போ இது பாருங்களேன். ஐ கேன் ஹெல்ப். இது எப்படி கொஸ்டினா மாத்துவீங்க? இதோட கொஸ்டின் என்னன்னு கேட்டாங்கன்னா இது மாதிரி கேட்கலாம். இதை கொஸ்டினா எப்படி மாத்துவீங்கன்னு கேட்கலாமா? அப்ப நீங்க என்ன சொல்லலாம்? இதை எடுத்து முன்னாடி போடுவோமா? கேன். சப்ஜெக்ட் இவங்களா? ஐ. அதுக்கப்புறமா நம்ம பேசுறது. அப்போ கேன் ஐ ஹெல்ப் அப்படின்னு கேட்டோம்னா இதுதான் கொஸ்டின். ஃபார்ம் பண்ணிடலாம் இல்லையா? இப்ப நான் சொல்றேன். ஐ லைக் புக்ஸ். ஐ லைக் புக்ஸ். ஓகேங்களா? இப்போ இதை கொஸ்டினா மாத்தி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ இட்ஸ் யுவர் ஒர்க். இதை வந்து கொஸ்டினா மாத்தி எனக்கு கமெண்ட் பண்ண போறீங்க. கிளியர்? ஸோ இது சொல்லியாச்சா? அடுத்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அதுல தான் யார் வருவாங்க? டூ அல்லது டஸ் அல்லது டிட். இது வந்ததுன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், இவங்க வந்தா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இல்லையா? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். நான் சொல்றேன், ஜீவா குக்ஸ் ஃபுட் அப்படின்னு சொல்றேம்மா. இது எதுல இருக்கு? வேர்ப் அல்லது வேர்ப் பிளஸ் எஸ் வந்தா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸா? இப்போ இதோட கேள்வியா நீங்க எப்படி கேட்பீங்க? என்ன இருக்குன்னு அர்த்தம்? வேர்ப் என்ன இருக்கு அங்க? டஸ் இருக்கா? டூ அல்லது டஸ் இருக்குன்னு அர்த்தம். எஸ் வந்தா டஸ் இருக்கு, எஸ் வரலன்னா டூ இருக்குன்னு அர்த்தம். அப்போ டஸ் கொஷின் வேர்டு. யார் சப்ஜெக்ட்? ஜீவா. டஸ் ஜீவா குக்ஸ் ஃபுட் அப்படி கேட்கிறோம். கிளியரா? டஸ் ஜீவா குக் ஃபுட்னு வரணுமா? குக் ஃபுட். ஸோ டூ டஸ் வரும்போது வெறும் வேர்பு வரணும் கூட. டஸ் ஜீவா குக் ஃபுட் அப்படின்னு கேட்டோம்னா இதுதான் என்ன கரெக்டான கொஷின் ஃபார்ம். ஒன்னு இப்படியோ வரலாம், அல்லது WH கொஷின் வச்சு எப்படி கேட்கலாம்? வாட் டஸ் ஜீவா குக்? வாட் டஸ் ஜீவா குக்னு கேட்கலாமா? என்ன குக் பண்றா? ஃபுட்டு குக் பண்றா, அதுக்கு பதில். அப்போ வாட் டஸ் ஜீவா குக்னு கேட்டாலும் இது டைரக்ட் கொஷின், WH கொஷின். ஸோ டூ டஸ் வச்சு கேட்கணும் அப்படின்னா என்ன வரும்? டஸ் ஜீவா குக் ஃபுட். அப்போ எப்படி மாத்தணும்ன்றது தெரிஞ்சுக்கோங்க. அது தெரிஞ்சிருச்சுனாலே நம்மளால போட்டுற முடியும். அவ்வளவுதான். ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அதுல எது கொஷின் வேர்டுன்னு கேட்கலாம். இல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அதை கொஷினா மாத்துங்கன்னு சொல்லலாம். இப்போ நான் கொடுக்குறேன், நீங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எனக்கு கொஷினா மாத்தி எல்லாரும் கமெண்ட் பண்ண போறீங்க. கிளியரா? ஹி ஏட் அன் ஆப்பிள். இந்த ஸ்டேட்மெண்ட்டை WH கொஷினாவும் மாத்துங்க, ஹெல்பிங் வேர்ப் கொஷினாவும் மாத்தி எனக்கு 2 வகையான கொஷினாவும் மாத்தி ஆன்சர் பண்ண போறீங்க. கிளியர்? ஸோ தட்ஸ் இட்மா. கொஷின் கொடுத்துட்டு அது என்ன வகையான கொஷின்னு கேட்கலாம், இல்ல கரெக்ட் கொஷின் வேர்டை ஃபில் பண்ணுங்கன்னு கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், டேஷ் இஸ் யுவர் ஃபேவரட் ஃபுட் கேட்பாங்க. டேஷ் இஸ் யுவர் ஃபேவரட். அப்போ இங்க என்ன வரும்? வாட்டா, விச்சா, வேரா, ஹவ்வான்றத போடக்கூடியது. வாட் தான் வரும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரியும் கேட்கலாம். இவ்வளவுதான் கொஷின் டைப்ஸ்மா. ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். ஐ ஹோப் த டாபிக் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்தரா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல வேற என்னென்ன டாபிக்கோ இருக்கோ நம்ம கவர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ எனி அதர் டவுட்ஸ் பர்சஸ் feel free to ask in the comment section. Thank you so much. So keep supporting me. Thank you.